தமிழகத்தில் திமுக மேயர்களுக்கும் கவுன்சிலர்களுக்குமான மோதல்கள் முடிவில்லாமல் தொடர்கதையாக நீடிக்கிறது. அதன் தொடர்ச்சியாகவே ஜூலை மாதம் 4ஆம் தேதி கோவை மற்றும் நெல்லை மேயர் இருவரும் ஒரே நாளில் ராஜினாமா செய்தனர். அவர்களுடைய ராஜினாமாக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் தொடர்ந்து கவுன்சிலர்களுடன் மோதல் போக்கை கையாண்டது, மக்களவைத் தேர்தலில் பணிகளில் சுணக்கம் காட்டியதே முக்கிய காரணங்கள் என்று சொல்லப்பட்டன. அப்போதே அடுத்து இந்த லிஸ்டில் இணைய போவது காஞ்சிபுரம் மேயர் தான் என்ற செய்தியும் அடிபட்டது. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மொத்தம் 51 வார்டுகள் உள்ளன. இங்கு மேயராக திமுக சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜ் உள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக மேயருக்கும் கவுன்சிலர்களுக்கும் மோதல் போக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. இவருக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் பல்வேறு புகார்களை கூறி வந்த நிலையில் திமுக கவுன்சிலர்களும் மேயருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர். குறிப்பாக மேயரின் கணவர் யுவராஜின் ஆதிக்கம் மாநகராட்சி முழுவதிலும் இருப்பதாகவும் ஒரு சில கவுன்சிலர்களுக்கு பாரபட்சம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். ஆனால் திமுக இளைஞரணியின் நிர்வாகியாக இருக்கும் யுவராஜ் உதயநிதிக்கு நெருக்கமானவர் என்பதால் மகாலட்சுமி மீது சொல்லப்படும் புகார்கள் மீது எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாமல் இருப்பதாக கூறப்பட்டது. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மொத்தம் 51 வார்டுகளில் திமுகவில் 33 பேரும், விசிக காங்கிரஸில் தலா ஒரு கவுன்சிலர் என ஆளுங்கட்சி தரப்பில் 35 பேர் உள்ளனர். அதே நேரம் மேயருக்கு எதிராக திமுக 17, அதிமுக 8, பாமக 2, சுயேட்சை 4, பாஜக, தமாக தலா 1 என மொத்தம் 33 பேர் உள்ளனர். இந்நிலையில் மேயர் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க கோரி அவருக்கு எதிராக இருந்த 33 கவுன்சிலர்கள் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகனிடம் நம்பிக்கையில்லா தீர்மானம் மனு அளித்தனர். அது மட்டுமில்லாமல் மேயருக்கு எதிராக 10 கவுன்சிலர்கள் தங்களது நிலைக்குழு உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்திருக்கின்றனர். அதோடு மேயரை மாற்ற கோரி திமுகவின் மாவட்ட செயலர் சுந்தரிடம் 6 முறை பேச்சுவார்த்தை நடத்தியதோடு அமைச்சர் KN நேரு முன்னிலையில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட முடிவு எட்டப்படாததால் தான் மாநகராட்சி ஆணையரை அணுகியிருக்கின்றனர் கவுன்சிலர்கள். இதையடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடத்துவதற்கான மாநகராட்சி கூட்டம் ஜூலை 29ஆம் தேதி நடைபெறும் என மாநகராட்சி ஆணையர் அறிவித்திருந்தார். ஆனால் அதே நேரம் மாநகராட்சி கூட்டத்தை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க மேயருக்கு உத்தரவிட வேண்டும், விவாத கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்த மாநகராட்சி ஆணையரின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக கவுன்சிலர் சிந்தன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தார். ஆனால் வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் விவாதம் நடக்க இருக்கும் கூட்டத்துக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்து தீர்ப்பு கொடுத்திருந்தார். மாநகராட்சி ஆணையர் மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு இரண்டையும் கொண்டு நாளை நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடக்க இருக்கும் நிலையில் இப்போது மற்றும் ஒரு சிக்கல் எழுந்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குட்பட்ட திமுக கவுன்சிலர்கள் 22 பேர் தங்கள் குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. இவர்களில் மேயருக்கு ஆதரவான 10 பேரும் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் நாளை இவர்கள் வாக்கெடுப்பு கூட்டத்தில் கலந்து கொள்வார்களா என்ற சந்தேகமும் ஏற்பட்டிருக்கிறது. இதேபோல் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நெல்லை மேயர் சரவணன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டு வாக்கெடுப்பு நடந்த அன்று கவுன்சிலர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் அந்த தீர்மானம் தோல்வி அடைந்ததும் குறிப்பிடத்தக்கது.